அதே எடுக்கவே சொல்லிட்டேனுங்க. இது எத்தனை மரம் இன்றைக்கி என் கண்ணு முன்னாடியே. கருவேப்பிலை மரம் வந்து எவ்வளோ கஷ்டம். லோவோட இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. வாழ்க்கையிலிங்க குழந்தை பெற்றோம்னா அதுக்கு இவனுக்கு பிடிச்சதே கதவு தானுங்க. கதவை மாட்டினா பெயிண்ட் அடிக்கிற நேரத்தை விட இந்த செட்டப் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும். இது ஒன்று தோத்துருச்சுங்க. ஜெயிச்ச மரத்தை காமிக்கிறேன். வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ கைஸ், மீண்டும் முன்னாடி மக்கு மகிழ்ச்சி. ஸோ ஏகப்பட்ட வேலை ஃபார்ம் ஹவுஸில் போயிட்டு இருக்குதுங்க நியூ பில்டிங்காக. கமெண்ட்டுங்க எப்பவுமே கமெண்ட்டுக்கு பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் நான். அது நெகட்டிவ் கமெண்ட்னா இக்னோர் பண்ணி பழகி பல வருஷமாச்சுங்க. பட் ஒருத்தங்க ஸ்பெசிஃபிக்காக போட்டிருந்தது, ஐ திங்க் சங்கர் யூ ஆர் டூயிங் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ இதாக இருக்குது. ஒர்க் பண்ணாங்கன்னு விட்டுருங்க, அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதாங்க. கரெக்டாக செய்கிற ஃபீல் இருந்ததுன்னா நான் கிட்டேயே போக மாட்டேங்க. அது நமக்கே தெரியும். இவனை நம்பி விட்டுட்டு போகலாவா வேண்டாவாட்டு. சிலர் பார்த்தீங்கன்னா செய்கிறது பூராமே உடைக்கிற வரையதே செய்வாங்க. சரி, இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறங்க நான் பைக்குக்கு டயர் மாற்ற போனேங்க. சரி, மைக்ரோ மேனேஜ் பண்ண வேண்டாம், லெட் தம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளேயே போகலிங்க. மாற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்னாச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. கரெக்டாக போட்டு வந்தனேவே மழை வந்துருச்சுங்க. ஸோ லைட்டாக தான் தூரிச்சுன்னு வைங்களேன், ரோடெல்லாம் பட்டு நனைஞ்சிருந்தது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷேக் மாதிரி எனக்கு இருந்தது. சரி, மழையில் தான் அப்படி இருக்கும் போலக்குது அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேங்க. ஆனால் நிறைய நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு என்ன டைரெக்ஷனில் டயர் ரொட்டேட் ஆகணும், ரியருக்கு என்ன டயர் என்ன டைரெக்ஷன் ரொட்டேட் ஆகணும்னு இருந்ததுங்க. வந்துட்டு எல்லாமே செக் பண்ண பர்ஃபெக்டாக இருந்து டயரில் ஒரு லீக்கெலாம் இல்லை, ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு பார்த்தேன், இதுதான் ப்ரைமரி மிஸ்டேக்குங்க. இதை வந்து ஆப்போசிட்டில் போட்டிருந்தாங்க, அது நம்பர் 1 மிஸ்டேக்கு. இதே தான் பின்னாடி டயருக்கும் பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டு. இப்போ இந்த பின்னாடி டயருக்கு நான் போட்டு கொஞ்ச நாள் ஆச்சுங்க. நான் போனோன்னே கேட்டேன், ஏன் வந்து என் டயர் வந்து ஈவனாக தேயில அன்ஈவனாக தேயுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் நல்லா இருக்குது, இதுக்குள்ளே மட்டும் ஓட்டையே தேயுதுங்க. அப்படியே இது வந்து நார்மலாக தேய்கிறது கிடையாதுங்க. நார்மலாக தேய்ஞ்சுன்னா எப்பவுமே டயர் ஈவனாக தான் தேயுங்க. இப்படி ஓட்டையே உள்ளுக்குள்ளே போய் தேயாதுங்க. இது ரீசன் வந்து இந்த ஓரியன்டேஷன் தப்பாக போட்டாங்க. பின்னாடி டயரில் கொஞ்சம் கூட இதே இல்லைங்க, பழைய டயராட்டு இருந்ததுங்க புதுசாக போட்டதுக்கப்புறம். இது MRF டயரு. இனிமேல் MRF கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதனால் நான் அப்படியே நினச்சிட்டு விட்டேனுங்க. அப்புறம் பார்த்து இதுலேயே ஓரியன்டேஷன் தப்பாக தான் இருந்தது. இப்போ இது ரெண்டையும் மாற்றினதுக்கப்புறங்க வண்டி அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக போகுதுங்க. ரோட்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி பம்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பம்பெல்லாம் எனக்கு அப்படியே பொட்டக்குன்னு அடித்த மாதிரி தெரியுங்க. இப்போ இதில் போனால் போகிற மாதிரியே தெரியலிங்க மாற்றினதுக்கப்புறம். எந்த விஷயமே நான் பார்த்துட்டேனுங்க, இன்க்ளூடிங் பெரிய டாக்டர் லெவலில் போய் பார்த்தாலுமே ஒருத்தரும் நம்மளோட பொருளுக்கு நம்ம தான் அக்கறைப்படணும், நம்மளோட உடம்புக்கு நம்ம தான் அக்கறைப்படணும். நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட பொருளுக்கும் நம்மளை தவிர அக்கறைப்படுறக்கு ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அனதர் டே அவங்களோட ஜாப்பை ஃபினிஷ் பண்ணுறது, அவ்வளோதான். மற்ற விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணியே தான் ஆகிடுங்க. லேர்ன் பண்ணல, கூட இருந்து நம்ம பார்க்கல அப்படின்னா அது தெரியவே வர்றதே இல்லைங்க. அது நான் நிறைய விஷயத்தை இதே மாதிரி விட்டு நொந்து போய் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதனால் இது மைக்ரோ மேனேஜ் பண்ணி நான் போய் மைக்ரோ மேனேஜ் பண்ணி எனக்கு என்ன ஆகுதுங்க, நான் மொத்த லேபரில் பேசி விட்டேன். இதில் போய் நான் பக்கத்தில் மைக்ரோ மேனேஜ் பண்ணி நான் என்ன இதை கொண்டா வரப்போகிறேன். லேபருக்கு நம்ம விட்டுருந்தா கூட சொல்லலாம், சரி லேபர் விட்டுருச்சு அதனால் வந்து நம்ம கூட இருந்து வேகமாக வேலையை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்ட்டுக்குள்ளே நான் போகிறது இல்லைங்க. அவங்களுக்கு ரீசனபிளான ப்ராஃபிட் வேணும், எனக்கு குவாலிட்டி வேணும். இதுதான் என்னோடய ப்ரியாரிட்டிங்க. ஸோ அதான் இன்றைக்கி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இது ஏன் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம மற்றவங்க பேச்சு கேட்டு மண்டையாட்டணும் வைங்களே, நம்ம அட்லீஸ்ட்டு கொஞ்சமாக செல்ஃப் லேர்ன் பண்ணுறது எல்லாத்துக்கும் கஷ்டங்க, அது நான் டெஃபினட்டாக ஒத்துக்கிறேன். பட் நம்ம நிறைய விஷயத்த ரொம்ப பிளைண்டாக மண்டையாட்டணும்னா அப்படியே மிளகாயே அரைக்கிறாங்க தலையிலேயே. அதுதான் எனக்கு கடுப்பாக இருந்ததுங்க. நம்ம ரெகுலர் சோப்பை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்ணி நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆயில் பூரா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் மீட்டரில் உங்களுக்கு ரீடிங் வச்சு காமிக்கிறேங்க. நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருக்குங்க ரெகுலர் சோப் வச்சு. இப்போ மீட்டர் ரீடிங் பாருங்க, இது வந்து நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் ஒரு ரெகுலர் சோப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீடிங் மறுபடியும் காமிக்கிறேங்க. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க ரெகுலர் சோப்பில். இப்போ உங்களுக்கு ரீடிங் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ இருந்தது இப்போ ரீடிங்கில் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதுதான் ரெகுலர் சோப்போட டவுன் சைடேங்க. நம்ம ரெகுலர் சோப் யூஸ் பண்ணிவிட்டுங்க, அதுக்கப்புறம் லோஷன் அப்ளை பண்ணுறது டெய்லி இப்போ பாசிபிள் இல்லைங்க. அதுக்காக தான் மாமா எர்க்கில் வந்து லோஷன் சோப் வந்து விட்டுருக்காங்க. இந்த லோஷன் சோப் யூஸ் பண்ணும்போதுங்க நம்ம ஸ்கின் வந்து நல்லா ட்ரைனஸ் வந்து ரிமூவ் ஆகுதுங்க. இப்போ யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீடிங் வேல்யூ காமிக்கிறேங்க. இப்போ நான் வந்து மாமாயத்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் யூஸ் பண்ணி என் ஃபேஸை வாஷ் பண்ணுறேங்க. இது வந்து என் ஸ்கின்னை இலுமினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல க்ளோ கொடுக்குங்க. இந்த லோஷன் சோப் வந்துங்க டீப் கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணால் குயிக்காக நம்ம ஸ்கின் வந்து க்ளீன் ஆயிருங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் வச்சு. இப்போ உங்களுக்கு நான் ரீடிங் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ரிசல்ட் வந்து பாருங்கள். ஈவன் தோ என் ஸ்கின் வந்து ப்ரீவியஸாக ட்ரையாக இருந்தால் கூட இந்த லோஷன் சோப் யூஸ் பண்ணும்போது நல்லா ட்ரைனஸ்லாம் போயிடுச்சுங்க. அதனால் இந்த சோப் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாங்க. உங்கள் ஃபேஸுக்கும் பாடிக்கு ரெண்டுக்குமே நல்லதுங்க. மாமாயத்தோட விட்டமின் சி லோஷன் சோப் வந்துங்க நம்ம ஸ்கின்னை டீப் கிளென்ஸ் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா வந்து ஒரு எலிமினேட் பண்ணுங்கள். இது வந்து மேட் சேஃப் சர்டிஃபைடுங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது நுர சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து டெர்மினாலஜிக்கலி டெஸ்டட் சோப்புங்க. உப்டான் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் வந்துங்க. லோஷனோட மாய்ஸ்சரைசிங் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா டீப் கிளீன்ஸ் பண்ணுதுங்க இந்த சோப்பு. இதில் உப்டான் இருக்குங்காட்டி ஜென்டலாக நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிங்க டீடான் பண்ணுங்க. நிறைய பிராண்டு மாய்ஸ்சரைசிங் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி சோப் விற்கிறாங்க. பட் ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் ட்ரை ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம லோஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடுது. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது பிராண்ட் வந்து அவங்க சொல்கிறத கீப் அப் பண்ணுறாங்களாங்கிறது நம்ம குவான்டிஃபை பண்ணுறது கஷ்டங்க. ஸோ அதனால் கரெக்டான பிராண்டை சூஸ் பண்ணி வாங்க. மாமாஎர்த் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் மூலமாக கண்டினியூஸாக அவங்க ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆனியன் ஷாம்புவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க த்ரூ கண்டினியூஸ் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் மூலமாக. மாமாஎர்த்தோட ப்ராடக்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 20% ஆஃபரில் வாங்குறதுங்க. MURU2024 கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குங்க. ஒரே செகண்டில் 2 வருஷமாக தண்ணி விட்ட மரம் எல்லாம் அவுட்டுங்க. இந்த நேரத்தில் பைப் லைன் போயாகணும். ஒரே ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, மரத்தை இப்போ விட்டு வச்சோம்னா பைப் லைன் கீழே விட்டு நாளைக்கு தொந்தரவு பண்ணிச்சுன்னா கீழே ஏகப்பட்ட தொந்தரவு வைக்கிங்க. ஏன்னா மரம்லாம் ஈஸியாக பைப் லைனில் பிஸ்கட் மாதிரி உடச்சி போடும். வேப்ப மரம் வச்சுருந்ததுங்க, பாதாணி வச்சுருந்தது, மெயினாக மாதுளை வச்சுருந்ததுங்க. இப்போ தான் இப்போ காய் விட்டுக்கிட்டு இருந்தது. கரெக்டாக அவுட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த மரம் பார்டர்லாம் தப்பிச்சிக்கிட்டு இருக்குது. அதை எடுத்துடலாமா என்னன்னு தெரியல. அப்பாளிக்கு பள்ளியில் கொஞ்சம் முதலே பொறிச்சிருக்கலாம் போலது. எல்லாம் பருவம் வர்றதுக்கே எவ்வளோ நாள் ஆகுதுங்க. கடைசியில் எல்லாம் இப்போ ஏட்ட போகுது. அதையே எடுக்கவே சொல்லிட்டேனுங்க. பைப் லைனோட வந்துன்னா எல்லாம் சிரமம் தான். எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளே வச்சு நம்மளே எடுக்கும்போது அதுக்கு தான் வீட்டை விட்டு இங்கே வைக்க வேண்டாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். என்றைக்கா இருந்தாலும் தொந்தரவு பண்ணது தான். என்றைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் வீட்டை ஒட்டி வரும்போது நமக்கு பைப் லைன் கிட்டேலாம் வரக்கூடாதுங்க. துண்டா அதை நான் வச்சதெல்லாம் பாருங்கள், நீட்டாக அந்த பக்கம் கொண்டு தள்ளி வச்சிட்டேன். அது எந்த பைப் லைன் தொந்தரவுக்கு வராது. எடுக்க வேண்டிய தொந்தரவு வாய்ப்புகள் கம்மி. ஒரே செகண்டில் அவுட்டுங்க. வேறு தானாக முளைக்கிறது எங்கேயுமே நல்ல இடத்துல முளைக்காதுங்க. ஏதாவது போய் இக்கட்டான இடத்துல தான் முளைக்குங்க. இது எத்தனை மரம் இன்றைக்கி என் கண்ணு முன்னாடியே 6-7 மரத்தை பிடிங்கி போடுச்சுங்க. மன வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எடுத்து வேறு இடத்துல நட்டுற வேண்டியதை விடுங்க பிளான் பண்ணி. காய் அதுலேயே ஏகப்பட்ட காய் இருந்தது. இதே எடுக்கலான்னு முடிவு பண்ணிச்சு. மரத்தை மாற்றிடலான்னு ஒரு யோசனையில் பண்ணுறானுங்க சங்கர் மறுபடியும் வேலையை. ஆனால் மண்ணே பயங்கர இடி கிடக்குது. வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% கம்மிங்க. ஏசிபி பாருங்க கீழே நோண்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுது. சரி இருந்தாலும் வெளியே போய் வாங்க. இந்த சைஸ் மரம் எப்போ இருந்தாலும் 7,000-8,000 சொல்லுவாங்க. ஒரு முயற்சி தான். ஏன்னா ஒரு பொருள் உருவாக்கும் போது ஏகப்பட்ட பொருள் அழிக்குங்க. அது இயற்கையாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு இதுக்கு மேலே மரத்தை பிடிக்க முடியாதான்னு கேட்குற. அப்படி வீட்டை சுற்றி இருந்ததே டெசர்ட்டாக தெரியாமல் இருக்கிறக்கோசரம் ஒரு 4 மரம் அதையும் வேரோடு பிடிங்கி எறிஞ்சிட்டீங்க. கருவேப்பில் மரம் வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா வளர்த்துறது. வரவே இல்லை. வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ தான் வந்து அது பிடுங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து நின்றுருந்துச்சு. அதையும் இப்படி பிடுங்கி வச்சுருக்கீங்க. பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. பைப் போகிற படத்தில் நம்ம கீழே மரத்தை வச்சோம்னா எனக்கு அந்த அது எச்சு தொந்தரவு பண்ணிடும். ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஒன்று எப்பவுமே நடக்கூடாதுங்கிறது. ஒன்று இப்போ ஒரு இடத்துல 3 தோப்புக்குள்ளெல்லாம் 2-3 இருக்குது. ஆனால் இதுதான் வந்து ஊசி கருவேப்பிலாட்ட நீளமாக வந்து சூப்பராக இருக்கும். சரி வாங்கி வச்சிடலாம். வாங்கி நீ பிளான் பண்ணிடலாம். சரி நான் ஒன்றும் சாப்பிட்லின்னு லோவோட ஐடியா பாருங்கள். நான் சாப்பிட்லன்னா எப்போவுமே டேட்ஸ் எல்லாம் அந்த டேட்ஸு நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு மிக்சியில் அடித்து பால் ஊற்றி கொடுப்பேன். இப்போ வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப வந்துட்டு கம்மங்கூழ். ஆமாம், ஜோவோட வேலை செய்யும்போது உள்ளே போனோன்னா இதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அது செம்ம ஜில்லாக இருக்கும். ஏசி போட்டால் பாடி ஜில்லாயிரும், உடம்புக்குள்ளே வயிற்றுக்குள்ளேயே ஜில்லாயிருக்கும். இது மாதிரி சாப்பிட்டு போகுது நல்லதான். டேங்க் அந்த மாதிரிலாம் கலக்காமல் இப்படி கலந்து வச்சுருக்காங்கல்ல. ஆமாம், இன்னொரு முயற்சிங்க. மறுபடியும் வந்துருங்கிற நம்பிக்கையில் வச்சுக்கிட்டு இருக்குது. எவ்வளோ தண்ணி விட்டாலும் மரம் படி ஷாக்கில் இருக்குங்க கீழே எடுத்ததுக்கு. ஏன்னா நம்ம உயிர் மாதிரி தான் அதையும் ட்ரீட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா இலையும் எடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்குங்க. ஸ்டாக்கில் ரெக்கவர் ஆகுதுன்னு லோவோட இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே எல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணபடி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் மல்டிபிள் டீம்ஸ் வரவே செஞ்சுட்ருக்கிறேன். யூஸ்வலி எனக்கு பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு டீம் மட்டும் தான் வர வைப்பேன். இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. இதனால தான் இந்த நேரம் இந்த மரத்தை போர் எடுக்கிற மாதிரி ஆச்சுங்க. வேறு எப்படின்னு வருங்க. ஜஸ்ட்டு இந்த ஒரு பப்பாளி மரத்தை விட்ருக்குங்க. தண்ணி விடாமல் கூட காஞ்சி போயிருந்து பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. பட் அது ஒட்டி இருக்கிற இடம் பாருங்க. அதனால் எப்பவுமே பெரிய இடமா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும். இல்லைன்னா நிறையா செஞ்ச வேலை வேஸ்ட் ஆகும். 2 வருஷமாக தண்ணி விட்டு இப்போ தான் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஆட்டோமேட்டிக்காக வெய்ய காலத்துக்கு தண்ணி விடாமல் அது எல்லாம் அவுட்டுங்க. வாழ்க்கையிலிங்க குழந்தை பெற்றோம்னா அதுக்குன்னு சில டெடிக்கேஷன் நம்ம லைஃப்லேருந்து ஒதுக்கி தான் ஆகுங்க. அதே மாதிரி வீடும் கிட்டத்தட்ட பில்டிங்லாம் அதே கதையாக தான் இருக்குதுங்க. இருக்கிறதுலையே பீக்கில் இப்போ தான் போகுதுங்க. இதுக்கு மேலே பீக் இல்லை.
சைட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீமுக்கு மேலே எப்பவுமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க செய்கிறதுக்கு. நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, குவாலிட்டி வராத ஒர்க் இல்லை. மேஷன் டீம் வந்து வெளியே போகிற ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, பெயிண்டிங் டீமும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே எல்லாம் ஃபினிஷிங் வேலை முதலே பண்ணிடலான்ட்டு இன்னும் ஒரு 3 days தான் இருக்குதுங்க ஃபங்க்ஷனுக்கு. இதுக்கு மேலே அதை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, லைட்டில் போட்டு தான் ஆகணும். அதனால் எல்லா வேலையும் முடிஞ்ச வரைக்கும் அட் டைம் பண்ணிகிட்ருக்குதுங்க. இது வந்து ஆசாரியர் வேலைங்க. டோர் மேட்டரில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எவ்வளோ பழகிருக்கிறேன்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அக்யூரேட்டாக பிளான் பண்ணி இந்த பண்ணிச்சிங்க. ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸ் உள்ள, அதேமாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணல. சைடு ஓப்பனிங்னு கேப்பே இல்லாமல் தான் வச்சுருந்துங்க. அப்போது அவன் சொன்ன கேப்புக்கே வச்சுருந்துங்க. கரெக்டாக அந்த 5 mm கேப் வந்து இருக்குதுங்க. பிராண்ட் வந்து ஒரு 5 mm ஃப்ரீ ஸ்பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுருச்சுங்க. அது கீழேருந்து தூக்கிச்சு, நீங்கள் கீழே பேக் பண்ணிக்கலன்னு. மேலே காங்கிரீட் இருக்குங்காட்டி நம்ம இஷ்டத்துக்கு ப்ளே பண்ண முடியாது. இதுதாங்க நான் சொன்ன கேப்பு. நீங்கள் இதை பேக் பண்ணி இதை ஃபினிஷிங் பண்ணுறது தான் ஏகப்பட்ட சேலஞ்ச் இருக்குதுங்க. ஆஃபீஸ் டோர் வந்து டபுள் லீஃப் டோராக போட்டுருச்சுங்க. சும்மா ஜம்முன்னு லுக் வர்றதுக்காக. ஸ்பேஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. டோரை வந்துங்க இந்த மாதிரி ரெடிமேட் டோரை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க ப்ரீ ட்ரில் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்ட் டைட் ஏற்றி நம்ம நிப்பாட்டுறதே பெஸ்ட்டுங்க. மெஷின் கிரிப்லேயே நிப்பாட்டுறது இதுக்கு எந்த விதமான ஸ்கோப்பு கொடுக்காதுங்க ஆல்ட்ரேஷனுக்கு. அத்தனை சொல்லி கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க. இது வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்டோட எக்ஸ்ட்ரா பூசி போட்டாங்க. இந்த செவரு பூசிட்டு கூட நான் சொன்னேங்க, நீங்கள் கேட்காம பூசிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா பூசிட்டாங்க. கொஞ்சம் உடைக்க வேண்டியது இருக்குதுங்க. நல்ல வேலை கொத்தனா கை வச்ச முன்னாடி தப்பிச்சேன். உட்காந்தா நடக்க பிடிக்க எப்படி போகிறது எல்லாரும்? ஆள் என்ன ப்ராக்ரஸ்ன்னு இவர் அப்பப்போ வந்துடுவாருங்க. இவனுக்கு பிடிச்சதே கதவு தானுங்க. கதவை மாட்டினா கதவை நீக்க சாத்த, கதவை நீக்க சாத்த ஒரு 100 தடவை இன்னொரு ஒரு நாளைக்கு இவர். இப்போ நீட்டாக அங்கே போய் அந்த கதவை நீக்கலன்னு தான் போனேன். இப்போ தான் ஃபிட்டிங் ஆகிட்டு இருக்குது. அந்த கதவை போய் நீக்கி சாத்திட்டு வந்துட்டோம். குட்டி விட்டு குட்டி அங்கிட்டு அப்பா எங்கள் அப்பா இன்னும் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் பில்டிங் வேலைங்க ரொம்ப டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் முடிகிறது ரொம்ப சிரமங்க. ரீசனுங்க கொஞ்சம் ஆஃபீஸ் ஹைட்டுக்கே வச்சுருக்குது வீடுமே. உள்ளே கொஞ்சம் ப்ரீத் ஏரியா அதிகமாக இருக்குங்க. இதுக்கு மேலே பெயிண்டிங் வேலை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு செட்டப் மட்டும் பாருங்க. இவ்வளோ வேலை பண்ணியிருக்குதுங்க இதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற நேரத்தை விட இந்த செட்டப் பண்ணதுக்கு ஒரு 3 hours ஆச்சுங்க. ஆனால் இது இருந்தால் தான் மேலே ஃபுல்லாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே பார்த்துக்குங்க. மட்டும் இல்லாமல் இருக்கட்டும். இன்னைக்கு நான் அவ்வளோதான் பார்த்துக்கோங்களாமா. கடை இவ்வளோ பெரிய கடை தாராளத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லீவ் விட்ருப்பாங்கறியா? எனக்கு என்னமோ பார்த்தா லீவு மாதிரி தான் தெரியுது. நீட்டாக பூட்டி வச்சுருக்காங்க. கடை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் போலது. இல்லைன்னா நாளைக்கு வந்துக்கலாமா? டோன்ட் வரி. ஒன்றும் வேண்டாம். ஷாப் இல்லையா? ஷாப் இல்லையா? 6 மணிக்கு மேலே தான். 6 மணிக்கு மேலையா? ரைட்டு. தாரை மாநகர் இல்லைன்னா ஜூடியோ. எப்படி பாருங்கள் ஆஃபீஸ் ஜம்முன்னு. எங்கள் ஆஃபீஸ் ஓப்பனிங்கு குட்டீஸ்க்குலாம் இங்கே வாங்கலான்னு தான் வந்ததுங்க. கடைசியில் 6 o'clock ஓப்பனிங் டைம்ட்டாங்க இன்றைக்கி. இந்த கார்னரில் தெரியுமா தெரியலங்க. அங்கேருந்து அந்த பெண்ட் இருக்கும், அந்த மேலே இருக்கிற நெளிவு சுழிவுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே கலவை வச்சு பேக் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்குள்ளே காங்கிரீட் வேணும் போட்டுடலாம். ஓவரா கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள போன எஃபெக்ட்டுங்க. சரிங்கண்ணா. ஒரு 45 டிகிரிக்கு வளைச்சு விட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக காங்கிரீட் போகிற மாதிரி வரும். காங்கிரீட்டை போட்டு டேப்பர் கொடுக்கணும் காங்கிரீட்டில். மரத்தை மாற்றி நட்டுருங்க. அதில் எந்த மரம் தப்பிச்சுது எந்த மரம் போச்சுன்னு சொல்கிறேங்க. பாதாணி மரத்தை மாற்றி நட்டினதில் இந்த மரம் ஸ்ட்ரெஸ் தாங்கலிங்க. இது ஃபுல்லாகவே மெஷின் வச்சு ஹேண்டில் பண்ணுது. மெஷினை வச்சு அப்படியே தள்ளி விட்டு காட்டு வாசி மாதிரி எடுத்து வச்சுதுங்க. இது ஒன் ஆஃப் த ராங்கஸ்ட் வே ஆஃப் டூயிங் திஸ்ங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எவ்வளோ சின்ன குழந்தைய தூக்கி மாற்றி வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுன்னா தான் வருங்க. இது அன்றைக்கி வேண்டான்னு முடிவு பண்ணி எடுத்துருச்சு. நான் நிறையா தலை உழுகுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு வேண்டான்ட்டு. வேறு மரம் அதிகமாக கம்மியாக தலை விழுகிற மாதிரி மரம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இது ஒன்று தோற்றுருச்சுங்க. ஜெயிச்ச மரத்தை காமிக்கிறேன். லோ இப்போ தான் லோவே பார்க்குறாங்க. ஆனால் கருகாப்பிள் மரம் ஏற்கனவே நம்ம இது ஒடிச்சிக்கிட்டே இருக்குங்காட்டி அது நல்லா ரெடியாக இருந்ததுங்க. இது ஒடிச்சா அந்த அப்யூஸ் தாங்க ரெடியாக இருந்தது. கீழே அழுங்காப்பில் கையில் பறித்து எடுத்துக்கொண்டு வந்து மாற்றி நட்டதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஃபுல்லாகவே தலைஞ்சிருச்சுங்க. ஒரு இது கூட காயில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கொடுத்து விட்ருச்சு வருங்க. இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுங்க.
சும்மா இத்தினூண்டு கண்ணாக இருந்ததுங்க. இந்த சைஸ்க்கு வர்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு. திஸ் இஸ் ரியலி ஹாப்பிங்க. அதனால் எவ்வளவு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை பிளான் பண்ணுறோமோ முதலே எல்லாம் ஒடிச்சு விட்ருணுங்க, எடுத்து நகர்த்துறதுக்கு முன்னாடியே. அப்புறம் கொண்டு வந்து நம்ம நட்டோம்னா அதுக்கு ஷாக் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதனோட தாய் மண்ணில் இருக்கும்போதே அதுக்கு நிறைய ஷாக் கொடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் அதுக்கு ரெடியாக தான் இருக்கும். நம்ம மேலே ஷாக் கொடுத்து கீழே ஷாக் கொடுத்தா தாங்காதுங்க. அதேமாதிரி உரிக்காமல் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போயே மாற்றி நகர்த்தும் போது தண்ணி உடனே கீழேந்து எடுத்துக்காது வேறு, அது சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே கரெக்டாக நடந்ததுங்க. எப்போவுமே இந்த மரம் கொஞ்சம் மேலே எவ்வளோ ஒடிச்சாலும் அப்யூஸ் தாங்குங்க. அதான் ரீசனுங்க. இஸ் வெரி ஹாப்பிங்க. அட்லீஸ்ட் ஒரு மரத்தை காப்பாற்றிடுச்சு. இது நல்லா துவைக்கிற தண்ணியில் இங்கே தான் வரும். அதனால் இங்கே கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தா இங்கேயே வச்சுருங்க. அதேமாதிரி பக்காக மாட்டிடுச்சு. இது ஊசி கருகாப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நீளமாக சின்னதாக இருக்குங்க. நல்லா வாசம் கும்முன்னு வருங்க. இது இப்போ கொஞ்சம் தான் முளைச்சிருக்கு, இதுக்கே வாசம் இருக்குது இங்கே. அந்த மாதிரி ஒரு ராகுங்க இது. இது வந்து எங்கள் தாராளத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் கொடுத்தாங்க. ரொம்ப அவங்க அன்போடு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அப்யூஸ் பண்ணி கூட இது முளைச்சிருச்சு. Don't even have to ask to be the cat in the sun.